வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கான சேவை தள கருத்தரங்கு பாளை சேவியர் கல்லூரியில் நடந்தது. ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அடையாள எண்ணுடன் கூடிய சர்வதேச அளவில் செயல்படும் சேவை தள அறிமுக கருத்தரங்கு பாளை சேவியர் கல்லூரியில் நடைபெற்றது. IQUAC இயக்குனர் அழகுராஜ் வரவேற்றார். கல்லூரி கலைமனைகளின் அதிபர் இன்னாசி முத்து, செயலாளர் புஷ்பராஜ், கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ், துணை முதல்வர் லூர்து சுவாமி ஆகியோர் பேசினார். குஜராத் மாநிலம் காந்தி நகர் ஆராய்ச்சியாளர்கள் சேவை தள மைய விஞ்ஞானிகள் கண்ணன், ஹிதிஷ்குமார், சோலங்கி ஆகியோர் சேவை தளம் குறித்து விளக்கி பேசினார். அவர்கள் பேசுகையில் உலக அளவில் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பவர்கள் மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பயன் தரும் வகையில் ORCIT என்ற உலக அளவிலான சேவை தளம் செயல்படுகிறது. இந்திய அளவில் இதில் 40 லட்சம் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்துள்ளனர். இதில் இணைபவர்களுக்கு ஆதார் எண் போல் தனி எண் வழங்கப்படும். இதன் மூலம் அவர்களது ஆராய்ச்சி சேவை உலக அளவில் விரிவடையும் வாய்ப்பு கிடைக்கும் என்றனர். இந்த கருத்தரங்கில் 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த 130 ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். Then the researcher ID also. Based on this ID, the system automatically fetch publication different sources like Scopus, Google Scholar, Web of Science we are not ready because we not provide CSV. Other source, suppose Web of Science, sometimes whenever I present this IRS, people is know my faculty Scopus. Thanks for watching உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.